ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது அபி. நான் அப்பாவி, நான் நிரபராதி. நான் என்ன நியூஸ் பேப்பருக்கும் நியூஸ் கொடுக்கல, நான் தப்பு பண்ணவும் இல்ல. அப்போ என் அம்மாவோட இந்த அவமானத்துக்கு நீ காரணம் இல்லையா? அவங்க உன்கிட்ட அன்பா அனுசரணையா உன் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வா, அவங்க கிட்ட சமரசம் பேசி பகிரங்கமா கல்யாணம் பண்ணுவோம், தல தீபாவளி கொண்டாடலான்னு உன்கிட்ட எத்தனை முறை சொன்னாங்க? அதை நீ செஞ்சியா? நீ மட்டும் எங்க அம்மா பேச்ச மதிச்சு அன்னைக்கு போன் பண்ணியோ இல்ல நேர்ல போயோ உன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்திருந்தா நமக்கு ஊரறிய கல்யாணம் ஆகி இன்னைக்கு பேப்பர்ல வந்த பயங்கரம் வெறும் செய்தி ஆயிருக்கும். இப்படி எங்க அம்மா அசிங்கப்பட்டு நின்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் யாரால? உன்னால. ஆனா நீ என்னன்னா நான் என்ன தப்பு பண்ண அபிங்கிற? அபி, என்ன இப்படி வார்த்தையால குத்தி கிழிக்காதீங்க அபி. எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சில விஷயங்களை நான் சொன்னா அது நிரந்தரமா நம்மள பிரிச்சிடுமோன்னு நான் பயப்படுறேன் அபி. நான் உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன் அபி. நம்ம புள்ள இந்த உலகத்துக்கு வரும்போது அத கையில வாங்குற முதல் நாள் நீங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நாம இந்த ஜென்மத்துல இனி ஒரு முறை கூட பிரிய கூடாது, யாரும் நம்மள பிரிக்க கூடாதுன்னு நான் ஒவ்வொரு செகண்டும் துடிச்சிட்டு இருக்கேன் அபி. நான் என்ன சொல்லுவேன், எதை சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அபி. என்ன இப்ப புதுசா வேற ஒரு கதை பண்ற அப்படிதானே? தெரியும் நீங்க என்ன நம்ப போறது இல்லைன்னு. இப்ப நீயும் நானும் என் அம்மாக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு உடனே பிராயச்சித்தம் செஞ்சாகணும். நான் என்ன அபி செய்யணும்? அபி, அபி சொல்றத கேளுங்க அபி. அபி ப்ளீஸ் அபி, நான் சொல்றத கேளுங்க அபி. அபி சொன்னா கேளுங்க அபி. சுமாரு. என்ன அபி, இந்த வீட்டை விட்டு மட்டும் என்ன அனுப்பிடாதீங்க. உங்க காலை கூட விழறேன். இன்னொரு முறை நானும் என் குழந்தையும் உங்க நிழல விட்டு போனா நாங்க உயிரோடவே இருக்க மாட்டோம் அபி. பாரு, எதுவும் நீ பேசாத. நீ மட்டும் இல்ல, நானும் இப்போ உன் கூட வரேன். உங்க ஊருக்கு கிளம்பி போறோம். போய் உங்க அப்பா அம்மாவை பாக்குறோம், பேசுறோம், அவங்களை எங்க கூட்டிட்டு வரோம். இல்ல அபி, அவங்க ராமேஸ்வரத்துல. அவங்க ராமேஸ்வரம், ராமாவரம், பிச்சாவரம், மாயாவரம்னு எந்த வரத்திலையாவது இருந்து தொலைக்கட்டும். எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நாம அவங்கள பாக்குறோம், அவங்கள கையோட இங்க கூட்டிட்டு வரோம். அது வரைக்கும் என்னால ஒரு செகண்ட் கூட நிம்மதியாவே இருக்க முடியாது. அவங்கள இங்க கூட்டிட்டு வந்த என் அம்மா முன்னாடி நிப்பாட்டி செஞ்ச தப்புக்கு பொறுப்பேத்துக்கிட்டு அவங்க காலில் விழுந்து வணங்குறோம். ஒழுங்கா ஊர் அறிய உன் அப்பா அம்மாவை வச்சு நாம கல்யாணத்தை பண்றோம். இதுல ஏதாவது ஒரு விஷயமாவது மாறுச்சு அப்புறம் நான் உன் காதலனா, உன் குழந்தைக்கு அப்பனா, உன் புருஷனா, ஏன் ஒரு மனுஷனா கூட இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஜாக்கிரதை. சொல்றத கொஞ்சம் கேளுங்க அபி. பாரு, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியில வரும்போது நீ ஊருக்கு கிளம்பி ரெடியா இருக்கணும். அவ்வளவுதான் சொல்லிட்டு தேவி. அர்ஜுன், ஏய், எதுவும் பேசாத. உங்க ரெண்டு பேர்ல யார் பண்ண வேலை அத மட்டும் என்கிட்ட சொல்லு. ஐயோ, நான் பண்ணல. அப்ப தேவி அண்ணியா? அவங்களும் பண்ணல. அது எப்படி உனக்கு தெரியும்? ஒருவேளை அபி மாமா கூட பண்ணிருக்கலாம், இல்ல உங்க அம்மா பண்ணிருக்கலாம், இல்ல சுபத்ரா சித்தி கூட பண்ணிருக்கலாம். ஏய், வாட் நான்சென்ஸ். அவங்க யாரும் பண்ணல. அது எப்படி உனக்கு தெரியும்? ஒரு நம்பிக்கையில சொல்றேன், அவ்வளவுதானே? அதே நம்பிக்கையில தான் நானும் சொல்றேன். தேவி அக்கா இத பண்ணல. ஏய், நீ புத்திசாலியா இருக்கலாம் சத்யா, பட் டோன்ட் ட்ரை டு ஆக்ட் ஓவர் ஸ்மார்ட். தேவி தான் இத பண்ணாங்கன்னு நாங்க எல்லாரும் நினைக்கும் போது அவங்க இத பண்ணலன்னு அப்படியே நெருப்புல விழுந்த புழு மாதிரியே துடிக்கிறீங்க. நான் இப்ப சொல்றேன், தேவி அண்ணி இத பண்ணல. ஆனா தேவி அண்ணிக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு நீ தான் இத பண்ணிருக்க. இப்ப நீ ரொம்ப தெரிஞ்சவ மாதிரி ஓவர் ஸ்மார்ட்டா பண்றியா? இதுதான் நீ உண்மையை கண்டுபிடிக்கிற லட்சணமா? ஒரு நிரபராதி மேல இப்படி பழி போடுறது நியாயமா? நீ மட்டும் ஒரு டிடெக்டிவா இருந்தானே வை, ஊர்ல இருக்கிற எல்லா நிரபராதியையும் இந்நேரம் ஜெயில போட்டிருப்ப.
இங்க வா, உட்காரு, தண்ணி குடி. அர்ஜுன் ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளு அர்ஜுன். ஏய், இப்படி ஒவ்வொரு தடவையும் நமக்குள்ள சண்டை வரும்போது இப்படி அமைதியாரு, பொறுமையாரு, இதோ தண்ணி குடின்னு என்ன ஆஃப் பண்ண ட்ரை பண்ணாத சத்யா. பொறுமையா யோசின்னு சொல்றது கூட இப்ப உன் பார்வையில தப்பா போயிடுச்சா? ஏய், நான் தான் அந்த போட்டோவை பத்திரிக்கைக்கு கொடுத்தேன்னு மத்தவங்க சொல்ற குற்றச்சாட்டை கூட என்னால ஏத்துக்க முடியுது அர்ஜுன். ஆனா அவங்களோட சேர்ந்து நீயும் அப்படி நினைக்கிறேங்கிறது தான் என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அது போகட்டும், நீ ஒவ்வொரு தடவையும் தேவி அன்னைக்கு பறிஞ்சு பேசுறது கடைசியில எங்க அம்மாவுக்கு எதிரா தான் வந்து முடியுது. அர்ஜுன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் இத பண்ணல. ஒருவேளை உங்க அப்பா? அர்ஜுன், அவரையே இதுல எல்லாம் இழுக்கிற? உனக்கு என்ன பைத்தியமா? காரணம் இருக்கு. அவர் இப்பெல்லாம் நம்ம குடும்ப விஷயத்துல ரொம்ப ஓவரா இன்டர்ஃபியர் பண்றாரு. தேவி அண்ணி நகை அடகு வச்சப்ப சேட்டை மிரட்டி ரவுடிஸ வச்சு அடிச்சது அவரு தானே. தேவி அண்ணியா ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன்னு தீபாவளி அன்னைக்கு வீட்ல மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்தது அவரு தானே. அது மாதிரி இப்போ அவரு ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. உனக்கு மூளை சுத்தமா குழம்பி போச்சு அர்ஜுன். தயவு செஞ்சு என் அப்பாவை இதுல எல்லாம் இழுக்காத. பின்ன இந்த வீட்ல யாருமே செய்யலனா அப்புறம் வேற யாரு? அது எனக்கு தெரியாது. அத்தை பேரை கெடுக்கணும்னு வேற யாரோ தான் இத பண்ணிருக்காங்க. நான் உறுதியா சொல்றேன், இது வேற யாரோ பண்ண சதி. அப்ப அது யாருன்னு கண்டுபிடி. நானா? உன் மேலதானே இப்ப பழி இருக்கு. நீ நிரபராதினா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு தப்பு செய்யலன்னு நீ தான் நிரூபிக்கணும். அதான சரியா இருக்கும். அத செய்ய. பண்ணாத தப்புக்கு என்னை இப்படி மாட்டி விடுறானே. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இது செல்வநாயகி செஞ்ச வேலையா கூட இருக்கலாம். தேவி அக்காவை இந்த வீட்டை விட்டு துரத்த இது அவங்க விரிச்ச வலையா கூட இருக்கலாம். இத கண்டுபிடிச்சு நான் சொல்லிட்டா மட்டும் ரெண்டு பிள்ளைங்களும் அம்மா மேலதான் தப்பு இருக்குன்னு ஒத்துக்கவா போறீங்க? இத நான் ஆதாரத்தோட சொன்னாலும் என்ன நம்பாம அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ண போறீங்க. அப்புறம் நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? கடவுளே, எனக்கு இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு என்ன வேற இதுல மாட்டி விடுறீங்களே. இப்ப நான் என்ன செய்யறது? வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. போன் பண்ணி வர சொன்னியக்கா. நம்ம குடும்ப ஜோசியர் வந்திருக்காருங்க. சொல்லுங்கம்மா, என்ன எதுக்கு அவசரமா போன் பண்ணி வர சொன்னீங்க? கொஞ்சம் மனசு சரியில்லை. வர வர குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏதாவது சாமி குத்தம் ஆயிடுச்சான்னு கூட பயமா இருக்கு. அதான் ஒரு தெளிவு வேணும் தான் உங்களை வர சொன்னேன்.